தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். பிரதமர், முதல்வர் அல்லது அமைச்சர்களை 30 நாட்களில் பதவி நீக்கம் செய்யும் மசோதா தவறாக பயன்படுத்தப்படாது என நம்புவதாக ஆந்திர பிரதேச அமைச்சர் நாரா லோகேஷ் கூறினார். கோவையில் நடந்த இந்தியா டுடே சவுத் கருத்தரங்கில் நாரா லோகேஷ் கலந்து கொண்டார். அப்போது அவர் பேசுகையில், குடியரசு துணைத் தலைவர் தேர்தலில் எதிர்க்கட்சி வேட்பாளர் தெலுங்கு பேசும் பகுதியை சேர்ந்தவராக இருப்பதால் அவருக்கு வாக்களிக்க வேண்டிய அவசியமில்லை. அத்தகைய பெருமித அரசியலுக்கு தெலுங்கு தேசம் கட்சி பலியாகாது. தேசமே முதன்மையானது என்பதால் தான் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு நிபந்தனையற்ற ஆதரவை டிடிபி கொடுத்துள்ளது. தேசத்தை வழிநடத்தும் திறமை மிக்க தலைவராக பிரதமர் மோடியை தெலுங்கு தேசம் கட்சி பார்க்கிறது. அதனால்தான் குடியரசு துணைத் தலைவர் தேர்தலில் என்டிஏ வேட்பாளரை டிடிபி ஆதரிக்கிறது என்று நாரா லோகேஷ் கூறினார். பின்னர் ஆந்திர பிரதேச முதல்வர் சந்திரபாபு நாயுடு பிரதமர் ஆவாரா என்ற கேள்விக்கு, சந்திரபாபு நாயுடுவுக்கு பிரதமர் பதவி மீது ஆசை இல்லை. அவரது பார்வை முழுவதும் ஆந்திர பிரதேசத்தின் வளர்ச்சியை நோக்கியே இருக்கிறது. 2029 மட்டுமல்ல, அதற்கு பிறகும் என்டிஏவை தெலுங்கு தேசம் கட்சி ஆதரிக்கும். பிரதமர் மோடியின் தலைமை மீது டிடிபி நம்பிக்கை கொண்டுள்ளது என்று நாரா லோகேஷ் கூறினார். பின்னர் நாட்டின் பொருளாதாரம் வளரும் போது ஊழல் அதிகரிக்கலாம் என்று கூறிய நாரா லோகேஷ், பிரதமரோ முதல்வரோ அமைச்சர்களோ தவறு செய்தால் அவர்களை பதவி நீக்கம் செய்யும் சட்டம் தவறாக பயன்படுத்தப்படாது என நம்புவதாக தெரிவித்தார்.